புத்தி வரும்னா புத்தி போய்கிட்டு இருக்கு. யாருக்கு? உங்களுக்கு தான். சரி, வெளிய குடிச்சா மான மரியாதை போங்கறனால வீட்டுக்குள்ள குடிக்க சொன்னேன். அதுக்காக எப்படியா? அது நான் இல்ல மாப்ள, இவன் தான் ஏதோ ஒண்ணு அச்சி நிறுத்துங்க. பொடி இல்ல அதுக்கு என்ன? அட மானங்கட்ட ஜென்மங்களா, சும்மா இருங்க. அவ குடிச்சதுக்கு பதிலா பையன் எடுத்து குடிச்சிருந்தா என்ன ஆகுறது? கர்மம். உங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு முழுங்கவும் முடியல, கசக்குதுன்னு துப்பவும் முடியல. தப்பு செஞ்சவங்க யாரா இருந்தாலும் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். உங்களுக்கு பெரிய தண்டனை கொடுங்க. வாரிசு பயந்துதானே ஆகணும். என்ன தலைவலியா? ராவா குடிச்சா அப்படிதான். நாங்க அவரு படிச்சிருக்காலம் படிச்சு எம்ஏ. ஜின்னுக்கும் தண்ணிக்கு வித்தியாசம் தெரியல? ஜின்னுக்கும் தண்ணிக்கும் இருக்கிற வித்தியாசத்தை எம்ஏ படிக்கும் போது சொல்லி கொடுக்கல. திருட்டு மொழி முடிச்சிட்டு இருக்கீங்க. கல்யாண வயசுல பொண்ணுங்க இருக்காங்க, கொஞ்சமா பொறுப்பு இருக்கா? பொறுப்புன்னா தின்னு தொலைங்க. ஏய் சாப்பிட சொல்றாரு. சாம்பார் ஊத்து. இந்த பார், நீங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியே போனீங்க, இடுப்புல ஒடிச்சிருவேன். இந்தா நான் இவங்களுக்கு இப்பயே மாப்பிளை பாக்குறேன். என்னடா எல்லாரும் தட்டு கைமா வந்திருக்கீங்க, என்ன சமாச்சாரம்? அது வேற ஒண்ணும் இல்லைங்க, நம்ம வரக்காடு கன்சாமி பொண்ணு கேட்டு வந்திருக்கிறோம்ங்க. யார் வீட்டுக்கு வந்து யாரா பொண்ணு கேட்டீங்க? இவர் நம்ம ஊமச்சியை விரும்புறாரு, அதனால பொண்ணு கேட்டு வந்திருக்காரு. கன்சாமி, ஒரு மனுஷனுக்கு கெட்ட நேரம் எப்படி வேணாலும் வரலாம்டா. ஊமச்சியில ஒரு எங்க கூட ஒரு வார்த்தை சொல்லியே வேண்டாம். கூட்டிட்டு வந்து நடு வீட்டுல நிறுத்திட்டு டைலக்க பேசுறீங்க, இப்படியே ஓடிடலாமா?
ஏ கன்சாமி, ஊமை பொண்ணை கட்டிக்க வரல, உங்க வீட்டு பொண்ணத்தான் கட்டிக்க வந்தேன்னு ஏதாவது வாயை கைய விட்ட, நாம எல்லாருமே கூண்டோட போய் சேர்ந்துட வேண்டியதான். கையில கவனிச்சியா துப்பாக்கியா? சாதாரண துப்பாக்கி இல்லடா, காட்டியாடி சொல்ற துப்பாக்கிடா. டேய், ஒரு வேற தப்பாது, எடுத்து சொல்லு. இதனால சமூகத்துக்கு நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, பேசாம அந்த ஊமை பொண்ணையே கட்டிக்க, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். என்ன அதை நான் ஆமோதிக்கிறேன். ஏன் பயப்படுற கந்தசாமி? நீ உண்மையிலே பெரிய மனுஷன் தான். இன்னைக்கே நாள் நல்லா இருக்கு, தட்ட மாத்திக்க. நாளைக்கு கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திடும். சந்தோஷம் தானே? எங்களுக்கெல்லாம் பரிபூர்ண சந்தோஷமுங்க. பாருங்க, சந்தோஷத்துல மாப்பிள்ளை கூட வாயே வரலீங்க, பொண்ணு மாதிரி. ஒரு மனுஷனுக்கு அவன் நினைச்சபடியே பொண்டாட்டி அமைகிறது ரொம்ப பெரிய விஷயம். நம்ம வரக்காடு கந்தசாமி மூச்சுக்கு முன்னோடு வர சொல்லிக்கிட்டே இருப்பான், பொண்டாட்டிங்கிறவன் குண்டதெல்லாம் நிமிரக்கூடாது, வாயே பேசக்கூடாதுன்னு. அவன் நினைச்சபடியே பொண்டாட்டி அமைஞ்சதுல நமக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம்னு மகிழ்ச்சியோட மைக்ல தெரிவிச்சுக்கிறேன். பொண்ணு மாப்பிள்ளைக்கு மொய் எழுதுறவங்க எல்லாம் எழுதிட்டு அவங்க வீட்டுல போய் வடை பாயசத்தோட சாப்பிடுங்கன்னு மகிழ்ச்சியோட மைக்ல அறிவிச்சுக்கிறேன். மங்களாபுரம் எலிமெண்டரி ஸ்கூல் டீச்சர் அம்மா ஒரு குத்து விளக்கு, அந்துவட்டி கருப்பாயி ஒரு பெரிய அண்டா, ஆப்பக்கடை அர்க்காணி ஒரு சில்வர் குண்டா ஒண்டா. இப்ப மாப்பிள்ளைக்கு மொய்ங்க. வரக்காடு கந்தசாமியோட பாடி கார்டுகளான இவங்க 4 பேருமே 1 மாச சம்பளத்தை மொய்பழமா எழுதுறாங்க. 3 மாச சம்பளம் பாக்கிங்கிறத இந்த மைக்ல தெரிவிச்சுக்கிறேன். ஆக மொத்தம் வரக்காடு கந்தசாமிக்கு நீங்க எல்லாம் மொய் வச்ச வகையில வரவு 12,500 ரூபாய். அதுல எந்த கொசுரும் கிடையாது. அதே மாதிரி கந்தசாமி ஊருக்குள்ள திருப்பி தர வேண்டிய பாக்கி தொகை 58,500 ரூபாய். அதுல எந்த பிசுரும் கிடையாது. இத மைக் மூலியமா நான் தெரிவிச்சுக்கிறதுல ரொம்ப பெருமையோட இருந்துங்க. வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வாங்க வாங்க வாங்கம்மா. வணக்கம் வணக்கம் வணக்கங்க. நல்லா இருக்கியா? எங்க பாவம் தாத்தா வரலையா? தாத்தா அவசரமா ஊருக்கு போயிருக்காரு. அப்படியா? சரி சரி வாங்க. எல்லாருக்கும் நீங்க தெளிக்கிறீங்க, உங்களுக்கு நான் தெளிக்கிறேன். நல்லா இருக்கு. வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம்மா. எங்க இந்த நாதிரி பிள்ளைகள் போயிட்டு வாங்க, நமக்கு 1008 வேலை இருக்கு. வாங்க வாங்க. வணக்கம். எங்கம்மா சத்தியம் இல்லை? கோயம்புத்தூர் போயிட்டேன். ஒன்று வரல. வந்துருவேன். உங்க அண்ணி கூட சக்கரக்க பேபி. பியூட்டிஃபுல் கலர். அச்சயா, விஷ் யூ ஹேப்பி மேரிட் லைஃப். ஹவ் ஃபேண்டாஸ்டிக். சிலுவைகளை நீ சுமந்து மாலைகள் நமக்கு சூட்டினாய். சிறகடிக்கும் பறவைக்கெல்லாம் கிழிகள் நனைவதில்லை. வணக்கம் வணக்கம். வாங்க. கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. ஐயோ அண்ணே, எங்கடா அண்ணே பாருங்க. எந்த மொழியில பேசணும்? இங்கிலீஷ்ல பேசணுமா? யூ bloody bunch of buffoons. ஹிந்தியில பேசணுமா? तो जूते पड़ेंगे दिमाग का जाने आएगा. செருப்பு பிஞ்சிடும் நாய்ங்களா. மைண்ட் இட். அண்ணே வேணா அண்ணே, நீங்க எப்படா சண்டை போடுவீங்கன்னு பல பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏய், அண்ணி ஏதோ கோமா பேசிட்டு போறாங்க. அவனுக்கு தப்பா பேசிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ணே, இது கல்யாண வீடுல இங்க நீங்க என்ன பண்ணாலும்
உங்க அண்ணன் கிட்ட போய் தப்பு தப்பா போட்டு கொடுத்துருவாங்க. ப்ளீஸ் வேணான்னு. கூச்சப்படாம வேணுங்கிறத கேட்டு சாப்பிடுங்க. என்னம்மா? தங்கராஜ், என்னப்பா எங்க அங்க போற? இப்படி வா 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 வா, உட்காரு. சாப்பிடு. நமஸ்காரம். உட்காருங்க உட்காருங்க. இதுக்கு தான் நான் கல்யாணத்துக்கு வரமாட்டேன்னு சொன்னேன். கண்ட முன்னாடி நான் உட்கார வேண்டிய நிலைமை வந்துருச்சு பாரு. நான் போறேன், சீக்கிரமா வந்து சேருங்க. வாங்க வாங்க, புளி வெட்டின சாம்பார் ஊத்துங்க. என்ன சாம்பார்? முள்ளங்கியா? ஊத்துங்க. கையில கொஞ்சம் ஊத்துங்க. பிரமாதம். ஏன்பா மெனுல பாதாம் அல்வான்னு போட்டிருந்தீங்க, இங்க மைசூர் பாக் வச்சிருக்கீங்க. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒரு 6 பார்சல் பண்ணிரு, வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன். ஏண்டா அம்பி? கம்பி ஆத்துல இருந்தே இலை கொண்டாந்தியா? இவனுக்கு யாரா இலை போட்டது? சப்பனி. உன்னை நான் கேட்கலை. நான் உங்ககிட்ட சொல்லல. நீ யாரா? மாப்பிள்ளை இருக்காருல்ல, மாப்பிள்ளையோட சித்தப்பாவோட மச்சினச்சியோட மருமகளோட தம்பி பையன். உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். இன்னொரு தடவை சொல்லட்டுமா? வேணா வேணா. கர்மம் கர்மம். அது என் தம்பி பக்கத்து வீட்டு கல்யாணத்துக்கு போயிருக்கான். குடும்பமே இப்படித்தானா? எனக்கு ஒரு சந்தேகம். வரும்போது ரிசப்ஷன் வழியா தான் வந்தீங்களா? ஏன்? இல்ல யாரோ இடிச்சு 2 பேரும் சரிஞ்சு கீழே விழுந்துட்டாங்களா, அதான் கேட்டேன். இதை சாப்பிடறதுக்கு இங்க வரணுமா? வீட்லயே உட்காந்து 4 பேருக்கு வாயில போட மாட்டாங்களா? கிளி உத்தரமா இங்க உட்காந்து கொத்திட்டு இருக்கீங்க. என் இலைய பார்க்காதீங்க, உங்க இலைய பார்த்து சாப்பிடுங்க. அம்மி, ரசம் இருக்க? ஒரு ஜட்ல ரசம் உண்டா? டேய் அபிஷு, வாடாங்க வாடாங்க. என்ன இது? என்ன தெரியுமா? சாம்பார் சாமி. சாம்பாரா? எனக்கு தெரியாதா? இந்த சட்டை வேலை என்ன தெரியுமா? இது எங்க எடுத்து தெரியுமா? நான் யாருன்னு தெரியுமா? சார், என்ன சார் பிரச்சனை? என்ன பிரச்சனையா? சாம்பாரை கொட்டிட்டான் ஓய் மேல. ஒரு சொட்டு சாம்பார் வந்திருக்கு, சொட்டு நீல மாதிரி ஒரு சொட்டு சாம்பார். இதுக்கு போய் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்களே. ஓய், நான் யாருன்னு தெரியுமா? நான் யாருன்னு தெரியுமா ஐயா? என்ன குன்னக்குடி வைத்தியநாதனுடைய பையனா? இல்ல, பாலக்காடு மணியரோட மருமகனா? செம்பை. வைத்தியநாத பாகவதரோட பக்கத்து வீடா? என்ன ஓய் அடிக்கின்றே போறேன்? வேற என்ன? இவெல்லாம் எனக்கு தெரிஞ்சவா. உனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே அவங்கள தெரியும். அவங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நன்னா தெரியும். எப்படி? அவளுக்கெல்லாம் நான் தான் ஐயா என்ன பண்ண? சமையல் பண்ணுவேன்.